ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை தான் போகிறோம். நானும் என்னோடய மிஸ்ஸஸ் மட்டும். ஒரு 2 வீக்ஸ் விரதம் இருந்தோம். விரதம் இருந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள். ஸோ பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்குது ட்ரெக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டு வழி பாதை இதில் தான் ஆரம்பிக்கிறோம். அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே பிளேன்ஸில் நடந்து போகிறோம். இங்கே தெரியுது பாருங்கள், மலை உச்சியில். அங்கே தான் நம்ம போக வேண்டிய இடம். நல்லா மேகம் சூழ்ந்துருக்கு, அதனால் கோயில் இப்போ கரெக்டாக பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தெரியும். ஸோ அந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம். எஸ், இப்போ ஒரு கிளியராக வியூ கிடைக்கும் பாருங்கள். ஸோ அங்கே மேலே இருக்கிற கோயில், அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஓகே, அவர் பயணம் ஸ்டார்ட்ஸ் நவ். கைஸ், மலை அடிவாரம் வந்துட்டோம். இங்கேருந்து படிக்கட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. கைஸ், முதல் மலை நல்லா கூலிங்காக சில்லுன்னு 2 பக்கமும் மரமுமா படிக்கட்டெலாம் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும் என்னென்னு. பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பண்டு போட்டுப்பாங்க ஐயா, ஒரு பிச்சர் போட்டு போடுங்க ஐயா. 400வது படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்டீப்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ஈஸியாக தான் இருக்குது. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. கைஸ், இங்கேருந்து வியூ நல்லா தெரியுது பாருங்க. கைஸ், ஓரளவுக்கு பாதி தூரம் வந்திருக்கோம். என்னுடைய மனைவியார் பாருங்க, டயர்டாகி உக்காந்துட்டாங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு சிவன் கோயில். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓடை. மழை காலத்தில் தண்ணி வர ரூட் இது. இதிலேருந்து வந்து இப்படியே போகும் தண்ணி. ஸோ அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் சின்னதாக கட்டியிருக்காங்க. கூரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க பயணத்தை தொடங்குவோம். கைஸ், படிக்கட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பார்த்தா தெரியும் 1263 படி ஏறியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது. நார்மலாக தெரியும். கல் பாதை பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குன்னு. போக போக ஸ்டீப் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து தான் கொஞ்சம் டஃப்னஸ் ஆரம்பிக்குது. பார்ப்போம் இது மாதிரி எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. சிவ சிவ. கைஸ், இந்த இடம் பாருங்கள், வெள்ளைங்கிரி வழுக்கு பாறை மாதிரியே இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு இங்கே நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களாம் வீடு மாதிரி கட்டியிருக்காங்க கல்லாலேயே. அவங்க ஆசைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பாறையிலேருந்து நம்ம கீழே இருக்கிற வியூ தெரியுது. நல்ல ஒரு பெரிய ஏரி, சூப்பராக இருக்குது இந்த இடம். பியூட்டிஃபுல் லொக்கேஷன். கைஸ், இங்கேயும் வெள்ளை விநாயகர் மாதிரி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது பாருங்கள்.
கைஸ் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீப்னஸ் அதிகமாகுது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் வெர்டிகலாக இருக்கீங்களாம் கிளைம்பு. இட்ஸ் கெட்டிங் டஃபர் லிட்டில் பை லிட்டில். கைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 75% கவர் பண்ணிட்டோம். இங்கே நடுவில் ஒரு மலையிலேருந்து ஒரு சூப்பர் வியூ, ஒரு வேலி வியூ செம்மையாக இருக்குது. கைஸ் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. நம்ம மேலே அந்த ஏரியா தான் போகணும். சரி இதை பாருங்கள், ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. அது ஒருத்தர் நின்றுருக்காரா, அதை இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு சிவனை ஃபுல்லாக விபூதி வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நல்ல வியூ. கைஸ் லாஸ்ட் மலை கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே வந்து 2 வழியாக பிரியுது. இது வந்து மேலே ஏறுற வழி, இங்கே பாருங்கள் ஏறிட்டு இருக்காங்க. இது இன்னொரு வழி வந்து இறங்குற வழி, இங்கே பாருங்கள் இங்கேருந்து இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கைஸ் கடபார மலை, கடபார பாறை வந்துட்டோம். அவ்வளோதான், மக்கள் ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்ல ரஷ் இருக்குது, எல்லாம் ஸ்லோவாக ஏறுறாங்க. பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பார்ப்போம் கைஸ். கைஸ் ஒரு வழியாக கடபார பாறை ஏறி வந்துட்டோம். சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு. என் ஹார்ட்டு என் வாய்க்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு அட்ரினல் பயங்கரமாக இருந்தது. அந்த உயிர் பயம், அந்த காப்பாற்றிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளே காப்பாற்றிக்கணும்னு, அந்த ஒரு விஷயம் உங்களை மேலே கொண்டு வரும் ஆக்சுவலாக. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோர்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. நமக்கு சும்மா ஏறி வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியல, சத்தியமே இல்லை. நல்லா சில்லுன்னு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் நம்ம அங்கே போனோம். கைஸ் இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்டு கேவ் மாதிரி போயிட்டுருக்கு. எங்கே போகுதுன்னு தெரில. மேபி ராஜா காலத்தில் ஏதாவது கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுரங்கப்பாதை. கைஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஒரு பயங்கரமான வியூ இங்கேருந்து. 99% கம்ப்ளீட்டட். இன்னும் கொஞ்சம் மட்டும் போகணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்கஃபோல்டிங் போட்டு படிக்கட்டு போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த கலையில் ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம மேலே அங்கே போகணும். வாங்க போ. கைஸ் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக வந்துட்டோம். அன்னதான மடம் அது. இங்கே பாருங்கள், நம்ம ஆஞ்சநேயர் தரிசனம் தராரு. ஆஞ்சநேயர் கொடுத்த சக்தினால தான் மேலே வந்தோம், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதை போனோன்னா கோயில், அவ்வளோதான். கடவுளை தரிசிச்சுட்டு நிதானமாக கீழே இறங்க வேண்டியது தான். கைஸ் அவ்வளோதான், டாப்புக்கு வந்துட்டோம்.
கோயில் உள்ளே போனோம். இங்கே ஒரு பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறதுக்காக. கைஸ், வெற்றிகரமாக நானும் என் மனைவி ஏறி இறங்கிட்டோம் இந்த பயணத்தை. அவங்கள நினச்சி தான் பயந்துட்டு இருந்தேன், எப்படி ஏறுவாங்கன்னு. ஏறிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாதம் இருக்குது, அதை தொட்டு கும்பிட்டு அப்படியே இறங்க வேண்டியது தான். நல்ல ஒரு வியூ இங்கேருந்து. ஓகே கைஸ், அடுத்த பயணத்தில் பார்ப்போம்.